வணக்கம். வெறும் மூணு சிம்பிளான பழக்கத்தை வச்சு நம்மளால ஒரு முழுமையான ஆரோக்கியத்தை அடைய முடியும்னு சொன்னா எப்படி இருக்கும்? கேட்கவே நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு நாம சித்தர் அகத்தியரோட அந்த பழங்கால ஞானத்துக்குள்ள தான் போக போறோம். அவர் சொல்ற அந்த பவர்ஃபுல்லான வழி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரே கேள்வி இதுதான். ஆரோக்கியமா வாழ்றதுக்கு என்னதான் வழி? இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு சித்தர் அகத்தியர் ரொம்ப தெளிவா ஒரு பதில் சொல்றாரு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். இந்த வார்த்தைகளை கேட்கும்போதே ஒரு குருவோட அக்கறையான குரல் நம்ம காதுல ஒலிக்குது இல்லையா? இது ஏதோ படிச்ச தகவல் இல்ல, அவரோட ஆழமான அனுபவத்திலிருந்து வர ஞானம். அவர் நமக்கு சொல்ற முதல் அறிவுரை என்னவா இருக்கும்? குருநாதரோட முதல் அறிவுரை நம்ம தினமும் எடுத்துக்க வேண்டிய ஒரு அற்புதமான பானத்தை பத்தி தான். இதுதான் நம்ம ஆரோக்கியத்தோட அடித்தளமேன்னு அவர் சொல்றாரு. பாத்தீங்களா, இத செய்யறது எவ்வளவு சிம்பிள்னு. ஆனா இதுல சேர்க்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஸ்பெஷலான குணம் இருக்கு. அது என்னன்னு ஒன்னொன்னா பாப்போமா? முதல்ல புனிதமான துளசி. இது சும்மா ஒரு இலை கிடையாதுங்க, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துற ஒரு அருமையான மூலிகை. ரெண்டாவதா வில்வ இலை. இதுக்கு ஆன்மீக ரீதியா எவ்வளோ முக்கியத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு மருத்துவ குணமும் இருக்கு. செரிமானத்தை சரி பண்ணி உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும்னு சொல்லப்படுது. அடுத்தது முருங்கைக்கீரை. இதை இப்போ ஒரு சூப்பர் ஃபுட்னே சொல்றாங்க. அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இதுல நிறைஞ்சிருக்கு. நாலாவதா சீரகம். அதோட பேர்லயே இருக்கு பாருங்க, சீர் அகம். அதாவது நம்ம உடம்போட அகத்தை சீராக்குறது. நம்மளோட ஜீரண சக்திக்கு இது ரொம்பவே நல்லது. கடைசியா மிளகு. இதோட காரத்தன்மை இருக்கே, அது உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி மெட்டபாலிசத்தை அதிகரிக்க ரொம்ப உதவியா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, இந்த கஷாயத்தோட ஸ்பெஷாலிட்டி இதோட முடியல. குருநாதர் இந்த மூலிகைகளோட சேர்த்து 3 அற்புதமான பூக்களையும் சேர்க்க சொல்றாரு. இது அதோட மணத்தை மட்டும் இல்ல, மருத்துவ குணத்தையும் இன்னும் அதிகமாக்குது. முதல்ல ஆவாரம் பூ. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோன்னு ஒரு பழமொழியே இருக்கு. அதுவே போதும் இதோட அருமையை சொல்ல. ரெண்டாவதா செம்பருத்தி பூ. இது நம்ம இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நம்ம பரவலா கேள்விப்பட்டிருப்போம். கடைசியா தாமரை பூ. அமைதிக்கும் தூய்மைக்கும் அடையாளமா இருக்கிற தாமரை நம்ம உடம்பையும் குளிர்ச்சியா வச்சுக்க உதவுது. அப்போ பாருங்க, இந்த தினசரி பான மூலிகைகள், மசாலா பொருட்கள், பூக்கள்னு எல்லாத்தோட ஒரு அற்புதமான கலவையா இருக்கு. சரி, தினமும் செய்ய வேண்டிய அடிப்படையான விஷயத்த பார்த்துட்டோம். இப்போ குருநாதர் எதை எல்லாத்துக்கும் மேலான மருந்துகள்னு சொல்றாருன்னு பார்க்கலாம். அவர் சொல்றத பார்த்தா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னு புரியுது. இந்த ஒரு வரியோட ஆழத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவ்வளவு மூலிகைகள் இருக்கிற இந்த உலகத்துல இது ரெண்டையும் மிஞ்சின மருந்து வேற எதுவும் இல்லைன்னு குருநாதர் எவ்வளவு உறுதியா சொல்றாரு. அப்படி என்னதான் ஸ்பெஷல் இது ரெண்டுலயும்? அப்போ திரிபலா திரிகடுகம்னா என்னது? திரிபலாங்கிறது கடுக்காய், நெல்லிக்காய், தாந்திரிக்காய்னு 3 பழங்களோட கலவை. திரிகடுகம்ங்கிறது சுக்கு, மிளகு, திப்பிலின்னு 3 காரமான பொருள்களோட கலவை. சித்த மருத்துவத்துல இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அடிப்படையான சக்தி வாய்ந்த மருந்துகள். ஓகே, ஒரு தினசரி கஷாயம், அப்புறம் 2 முக்கியமான மருந்துகள். இதுக்கு பிறகு குருநாதர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு கடைசி ஆலோசனைய சொல்றாரு. அவ்வளோதான், பாருங்க. இதுல எந்த ஒரு பெரிய செய்முறையும் இல்ல, ஒன்னும் இல்ல. தினமும் ஒரு நெல்லிக்கனியை எடுத்து நல்லா மென்னு சாப்பிட சொல்றாரு. இந்த சின்ன பழக்கத்துல எவ்வளோ பெரிய ஆரோக்கிய ரகசியம் ஒழிஞ்சிருக்கு பாத்தீங்களா? சரி, அகத்தியர் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்ல எப்படி பயன்படுத்திக்கிறது? அவர் சொன்னதோட சாராம்சத்தை இப்போ ஒரு தடவை தொகுத்து பார்த்துடலாம். ஆக மொத்தம் அகத்தியர் நமக்கு காட்டுற ஆரோக்கியத்துக்கான 3 வழிகள் இதுதான். 1 மூலிகைகளும் பூக்களும் சேர்ந்த அந்த தினசரி கஷாயம். 2 சித்த மருத்துவத்தோட உச்சம்னு சொல்லப்படுற திரிபலா திரிகடுகம். 3 ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பழக்கம், தினமும் ஒரு நெல்லிக்கனி. அகத்தியர் நமக்கு காட்டின இந்த பாதை ரொம்ப எளிமையானது, இயற்கையோடு சேர்ந்தது, அதே சமயம் ரொம்ப ஆழமானது. இன்னைக்கு நாம சந்திக்கிற எத்தனையோ உடல்நல பிரச்சனைகளுக்கு நம்மளோட இந்த பழங்கால ஞானத்துல ஒரு தீர்வு இருக்க வாய்ப்பு இருக்கா? இந்த விஷயங்களை நம்ம வாழ்க்கையில சேர்த்துக்கிட்டா அது நம்ம ஆரோக்கியத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருமா? யோசிச்சு பாருங்க.